ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலும் நாம் சில வார்த்தைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசுவார். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். இதனால் கூட ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய நாமத்தின் மேலே நமக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு ஏகப்பட்ட நாமங்கள். எல் ஷடாய், யெகோவா ஈரே, யெகோவா சம்மா, யெகோவா சாலோம், யெகோவா ரூவா ராஃபா, இப்படி பல நாமங்கள் இருந்தாலும் இந்த நாமங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்த நாமம் எதுனா இயேசு என்ற நாமம். அப்போ அந்த நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்காராம்? அதிகாரம். ஆண்டவர் நமக்கு பவர், அதாவது அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தில் வாசிப்போம். மத்தேயு 21:22 வாசிங்க. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு? அதிகாரம் முதல்ல கொடுத்துருக்காரு. அடுத்து ஜெபத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு? அதிகாரத்தோடு இருக்க வேண்டும். ரெண்டாவது, விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என்ன கிடைக்குதுன்னா, எவைகளையெல்லாம் நீங்கள் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே உண்டாகும் ஜெபம், ஆண்டவர் அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்போது கொடுத்த அதிகாரம், அப்போ எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு பெரும்படி அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ இந்த விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம், ஜெபத்திலே விசுவாசம். இன்னொரு வசனத்தை பார்க்க போகிறோம். யோவான் 14:13 ஆசிங்க. யோவான் 14:13. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய நாமத்திலே நாம் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஹல்லேலூயா. நாம் அப்போ விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. அது ஏன் அப்படி கொடுக்குறாருன்னா, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. குமாரனுக்குள்ளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே பிதா மகிமைப்பட வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தில் நாம் கேட்கும்போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். ஆமென். அதனால் இப்படிப்பட்ட ஜெபங்கள் நாம் செய்யும்போது கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதோட இன்னொரு வசனத்தில் வாசிக்க போகிறோம். மார்க்கு 11:24 வாசிங்க. மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும்.
இந்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ, ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ ஜெபத்தில், அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ நாம் ஜெபிக்கும் போது இதை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம், அல்லேலூயா, இதை என்ன செய்து விட்டோம்? பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று நாம் உள்ளத்திலே முழு நிச்சயமாக விசுவாசிக்கும் போது அது நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா, உண்டாகும். அப்போ ஆண்டவர்கிட்ட நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய வேலையை தொடங்கி விடுவார். உடனே என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த வேலையை என்ன செய்கிறாரு? தொடங்கிறார். அந்த வேலையை தொடங்கி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதற்கான வழிகளை தேவன் உண்டாக்குகிறார். அதற்கான வழிகளை உண்டாக்குகிறார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:1-5 வரைக்கும், 1ஆம் வசனத்தை 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் என்ன போட்டிருக்கீங்க? இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஹல்லேலூயா. 3ஆம் வசனம். அதிலே ஓய்ந்திருந்தபடியால் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. அடுத்த வருஷத்தை வாசிங்க. சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இப்போ பாருங்கள், ஆண்டவர் வானம் உண்டாக கிடவது, பூமி உண்டாக கிடவது, சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். செடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆனால் நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் என்ன செய்யலை? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உண்டாகவில்லை. ஏன் உண்டாகலை? ஏனென்றால் அவை ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையிலிருந்து வந்த, அந்த வார்த்தையுடைய அதிகாரத்தினாலே வந்த காரியங்கள் பூமியில் என்ன செய்து உண்டாகி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. பூமியில் என்ன செய்தது? உண்டாகி கொண்டிருந்தது. பாருங்கள், நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. ஏன் ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணவில்லை? அதனால் செடிகள் எல்லாம் முளைக்கலை. என்ன காரணம்னா, ஆண்டவர் எல்லாம் உண்டாக்கிட்டாரு, வார்த்தையினால் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வார்த்தையினால் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் உண்டாகவில்லை. காரணம் என்ன செய்யலை? ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணவில்லை. அதுக்கு ஏன் பண்ணவில்லை? ஆண்டவர் ஏன் மழையை பெய்ய பண்ணவில்லை? அடுத்த வாசம் போட்டுக்காரு பாருங்க. ஏனென்றால் நிலத்தை, அந்த அந்த முதல் வசனத்தையே, காரணம் என்னன்னா, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. என்ன போட்டிருக்கு? அப்போ ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தையினால் உண்டான காரியங்களை நிலத்தினுடைய செடியில் ஏன் மழைக்கலைன்னா, முதலாவது ஆண்டவர் என்ன செய்யலையா? மழையை பெய்ய பண்ணலை. முதலாவது தேவனுடைய காரியம். ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு பூமியில் மனிதன் இல்லை. இப்போ இந்த பூமியில் நாம் ஜெபித்த ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னா, ஒன்று தேவனுடைய பங்கு, ரெண்டாவது நம்முடைய பங்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய பங்கு என்ன? உண்டாக்குவது. நம்முடைய பங்கு விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நாம் விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லை, அதனால் தேவன் மழையை பெய்ய பண்ணவில்லை. அப்போ பூமியிலே மனிதனுடைய முயற்சியும் தேவனுடைய அனுக்கிரகமும் இருக்கும்போது தான் ஒரு நம்முடைய ஜெபத்திற்கு என்ன கிடைக்குது? பதில் கிடைக்கிறது. ஆண்டவரே எல்லாம் உண்டாயிடுச்சு சொன்னார். ஆனால் அங்கே என்ன இல்லை? மனிதன் இல்லாதனாலே அந்த செடிகள் இன்னும் முளைக்கவில்லை. அப்போ இந்த பூமியில் சரியான விசுவாசத்தை உடையவர்களாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் எப்போது ஆயத்தமாக ஆகிறோமோ
அப்பொழுது தேவனுடைய அனுக்கிரகம் உண்டாகி ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி, விசுவாசம் வராத யாவும் பாவமே. அப்போ இந்த பூமியில் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் விசுவாசித்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ எது உருவாக வேண்டும் என்றால், நாம் ஜெபித்து விட்டு அப்படியே போய்விடுவது இல்லை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை பெற்றுக்கொள்வோம் என்ற என்ன செய்யணும்? விசுவாசம் இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் மழையை இங்கே பெய்ய பண்ணாதது போல அதை சுதந்திரிக்க ஆட்கள் இல்லாதனால அது உண்டாகவில்லை. அப்படி என்னன்னா, நம்ம விசுவாசம் ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விடுவார். கொடுத்துட்டாருன்னா என்ன செய்யணும்? அந்த கொடுத்துட்டா நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதனுடைய விசுவாசத்தினுடைய நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஏனென்றால் உண்டாகி தேவனுடைய நாம் ஜெபிக்கும் போதே கர்த்தர் என்ன செய்யலாம்? அதை நமக்கு உண்டாக்க ஆரம்பித்து விடுகிறார். ஏன் இந்த பூமியில் எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னாலும் அது ஆண்டவர் ஜீபூம்பா வேலையை காட்டுவர் இல்லை. டக்குன்னு அப்படியே நம்ம கேட்ட உடனே அதை நிறைவேற்றி கொடுக்க ஆண்டவர் இல்லை. இந்த பூமியிலே அந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கி தருகிற வல்லமையில தேவன். ஹல்லேலூயா. என்ன செய்யறாருன்னா, அதை விதையை போடுங்க, பூமியில் உள்ள நாளடவும் விதைப்பு மறுப்பும் என்ன செய்யலை? ஒழிந்து போவதில்லை. அப்போ அது பூமியிலே விசுவாசித்து தான் எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணும். இங்கே விதைத்து தான் அறுக்க வேண்டும். அப்போ நாம் ஜெபம் என்பது விதையாக இருக்கிறது. அந்த விதையை தேவன் ஆசீர்வதித்து அதை பூமியிலே உண்டாக்கி அதை விளையச் செய்து கர்த்தர் நமக்கு பெருக்கி திரும்ப தருகிறார். அதனால தான் நம்முடைய ஜெபங்கள் ஜெபித்து விட்ட உடனேயே ஆண்டவர் உண்டாக்குகிற வேலையை உருவாக்கி விடுகிறார். அதனால தான் நம்ம எப்போவுமே ரெடியாக இருக்கணும். நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதிலை அனுப்புவார். அதை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும், அது எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு நாம் என்ன செய்யணும்? காத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டே இருப்பார். மகன் எந்த அளவுக்கு விசுவாசமாக ஈகராக இதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கானோ அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்வார்? நமக்கு துரிதமாய் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஜெபத்திற்கு பதிலை அவர் அனுப்புவார். இங்கே பாருங்கள், எல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். ஆனால் மழையை இன்றைக்கி அவர் பெய்ய பண்ணலை. ஏன் அது காரணம் சொல்கிறாங்கன்னா, மனுஷன் இல்லை அங்கே. அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசமுள்ள ஒரு மனிதனை கர்த்தர் தேடினார் இல்லை. அதனால தான் அது இப்போ உண்டாகலை. அந்த 6வது வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 2:6. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் மனிதனை உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் ஏதேனும் ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். அங்கே கனிதரும் மரங்களை அவர் உண்டாக்குகிறார். அப்போ என்னென்னா, அந்த பூமியில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை சரியாய் விசுவாசித்து ஆண்டவர் மேலே அக்கறையாக இருந்து அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கு பதிலை அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. அதான் விசுவாசமுள்ள ஜெபம். விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு தேவ மனிதன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு நாள் வெளியே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்புனாராம். கிளம்பும்போது மழை மேகமாக இருந்தது. மழை மேகமாக இருக்க என்ன செய்யறது, நம்ம போய் தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அவர் என்ன செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, நான் வெளியில் போகிறேன், திரும்பி வர வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, மழை பெய்யக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். சரின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார். வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போகும்போது அந்த வராண்டாவில் ஒரு குடை இருந்திருக்கு. போனவர் என்ன பண்ணிட்டார், குடையை பார்த்தோன்னே சரி எதுக்கு இந்த குடையை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு வெளியில் போய் கொஞ்சம் தூரம் போனோடனே மழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிச்சு. அவர் அப்படியே பாதி நனைஞ்சு போயிட்டு திரும்பி வந்து வீட்டில் காய்ச்சலில் படுத்துட்டார். படுத்துட்டு அவர் வெளியில் போயிட்டு இருக்கும்போது குடையை மழை வரைஞ்சிருச்சு. அப்போ அவர் சொன்னாராம் மனசுக்குள்ளே, நல்ல வேளை நான் குடை எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொன்னாராம். நல்ல வேளை நான் குடை எடுத்துகிட்டு வந்தது நல்லதாக போச்சு. வீட்டுக்கு வந்து நனைஞ்சு காய்ச்சலில் படுத்துட்டார். அப்போ படுத்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாராம், நான் ஜெபம் பண்ணிட்டு தானே ஆண்டவர் போனேன், மழை வரக்கூடாதுன்னு. அப்படி வந்து மழை வந்துருச்சு. ஆண்டவர் மேலே குற்றம் சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்னார மனசில், நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே நான் மழைக்கு கட்டளை கொடுத்துட்டேன்.
மழை நீ போரிட்டு திரும்ப வரைக்கும் வரக்கூடாதுன்னு எல்லாம் ஆயத்தமாக இருந்துச்சு. ஆனால் நீ ஒன்றே ஒன்று பண்ணிட்ட, வெளியில் போகும்போது எதுக்கு இந்த கொடையை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்ன பார்த்தியா, அப்போவே உனக்கு அவிசுவாசம் வந்துடும். என் மேலே உனக்கு என்ன இல்லை, முழு நம்பிக்கை இல்லை. அதனால் நீ மழையை விசுவாசித்த, கொடையை நம்பின, கொடையை எடுத்துட்ட. ரெண்டாவது நீ என்ன செஞ்ச, நல்ல வேளை நான் கொடை எடுத்துகிட்டு வந்தது நல்லது என்று என்னையும் அறிதளித்தாய் ரெண்டாவது முறையாக. அதனால தான் மழை வந்துச்சு சொன்னோன்னே அவருக்கு மனசில் என்ன செஞ்சான், தூக்கி வாரி படித்தான். அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் ஜெபித்து விட்டு அவிசுவாசத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் ஜெபித்து விட்டேன், விசுவாசத்தோடு இருக்கிறேன், அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார், அது கிடைக்கும், அது நிச்சயமாக நான் நம்புவேன் ஆண்டவர் என்று முழு விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், பெரிய காரியங்கள் நமக்காக நான் அந்த காரியத்தை அற்புதமாக அவர் என்ன செய்கிறார், ஜெயிக்கிறார், செய்கிறார் நமக்காக. அப்போ அதனால் நாம் என்ன செய்யணும்னா, ஜெபித்து விட்டு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய ஒழிய ஜெபித்து விட்டு இது எங்கே கிடைக்க போகுதுன்னு நம்முடைய வாயில் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. யாரில் நாம் சொன்னாலும் நாம் என்ன சொல்லணும், ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவார், அது எனக்கு கிடைக்கும் என்று நிச்சயமாக நம்பியிருக்கேன். காரணம் நம்ம என்ன பண்ணால், விசுவாச ஜெபத்தை நான் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன செஞ்சுருக்கேன், விசுவாச ஜெபத்தை நான் செய்திருக்கிறேன், அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் விசுவாசமுள்ள உலக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள். என்னெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் என்னென்னா, நாம் ஜெபிச்ச உடனே அடுத்த நாளே நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அங்கே சொல்ல உண்டாகும், இன்னும் பூமியில் நிலம் செடிகள் உண்டாகவில்லைன்னு போட்டிருக்கு. செடிகள் முளைக்கலைன்னு போடல, விளையலைன்னு போடல, உண்டாகவில்லை. காரணம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது, உருவாக்குகிறது. அப்போ உருவாக்குவது என்றால் கொஞ்சம் என்ன செய்யும், லேட்டாக தானே ஆகும். ஆனால் ஒரு ஜெபம் செஞ்சுட்டு ஒரு 10 நாள் கூட வெயிட் பண்ணுங்கள். அப்போ அது 10 நாள் கூட கர்த்தர் உண்டாக்கி நமக்கு கையிலே தருவார். அதுக்காக தான் நமக்கு டைம் ஆகுது ஒழிய வேறு எதுங்க நம்முடைய ஜெபத்துக்கு. ஏனென்றால் ஆண்டவர் நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற அவர் வல்லமை இல்லவர். அப்படி நம்முடைய கூப்பிடுதலுக்கு, நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி எப்போது என்னவாக இருக்கான், ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் கேட்ட உடனே அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். அதற்கான ஆயத்தங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், உருவாக்க விடுறார். நாம் அதனுடைய தேவனுடைய அந்த வல்லமையை புரிஞ்சுக்காமல் ஐயோ எனக்கு இதை கிடைக்கவில்லை என்று அவிசுவாசப்படுகிறோம். அப்படி அவிசுவாசப்படும் போது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தாமதம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதனால் ஏனென்றால் விளைய செய்கிறவர் கர்த்தர். நம்ம ஜெபித்து விசுவாச ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன செய்யலாம், அதை விளைய பண்ணுகிறார். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 3:6 வாசிப்போம். 3:6-7 வாசிங்க. நான் நட்டேன், நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். இங்கே என்ன போட்டிருக்கு, பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான், ஆனால் விளையச் செய்தவர் யார், கர்த்தர். அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் நாம் ஜெபம் பண்ணி கேட்கிற எந்த ஒரு பொருளையும் இங்கே விளைய பண்ணி தான் நமக்கு என்ன செய்ய, உண்டாக்கி தான் கர்த்தர் நமக்கு தர முடியும். ஏனென்றால் உண்டாக்கி நமக்கு தருவது தான் ஆசீர்வாதம் பெருக்கமானது, அது ஆசீர்வாதத்துக்குரியது. உடனே மேஜிக் மாதிரி டக்குன்னு நம்ம கையில் கொடுத்துட்டா அது என்னவா இருக்காது, அந்த பொருளுக்கு தரம் இருக்காது. இந்த பூமியிலே கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நமக்கு உண்டாக்கி தருகிற வல்லமையில தேவன். ஹல்லேலூயா. நமக்கு என்ன செய்யறாரா, உண்டாக்கி தருவார். பாருங்க, ஆதியாகமம் 8:22 வாசிங்க. ஆதியாகமம் 8:22. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் என்ன செய்யல, ஒளிவதில்லை என்று நம்முடைய உள்ளத்தில் சொன்னார், தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இப்போ பூமியில் நாளளவும் பூமியில் என்ன ஒரு விதி இருக்குன்னா, இந்த பூமியில் விதியின்படி இங்கே கர்த்தர் நாம் ஒரு விதையை போட்டால் அந்த விதையை என்ன ஆசீர்வதித்து அதை உண்டாக்கி
நெல் மணிகளாக நமக்கு என்ன செய்கிறாரு? தருகிறார். ஒரு விதை போடுறோம், அந்த விதையிலிருந்து 100 விதைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிற வல்லமையுள்ள தேவன். அப்போ ஆண்டவர் நம்ம உதவி போட்டால் 100 விதையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள். விசுவாசம் உள்ள ஜெபத்தை செய்யுங்கள். அப்படி ஜெபம் செய்துவிட்டு நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். தாமதம் இருந்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் அதை நமக்கு உண்டாக்கி தருவார். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு உள்வசனத்தை வாசிப்போம். என்னாகமும் 20:5 வாசிங்க. என்னாகமும் 20:5. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் அப்போ என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, எகிப்தில் இருந்து என்ன இல்லைன்னா, விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, விதைப்பு இல்லாமல் இருக்கிற இடம் மோசமான இடம். என்ன இடம்? இங்கே என்ன சொல்கிறார்? விதைப்பும் அத்திமரமும். ஒரு தேசம் விதைப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இடம் இங்கே என்ன சொல்லப்பட்டது? கெட்ட இடம். ஹல்லேலூயா. அப்போ நாம் விதைக்கவில்லை என்றால் அந்த இடம் எப்படி இருக்குன்னா, ஒரு வயல் இருக்குது, நல்ல நிலமாக இருக்கணும். ஆண்டவர் தான் சொன்னார். உதாரணம் சொல்லும்போது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை நன்றாக வளர்கிறது. ஒரு நிலத்தை நம்ம பயிர் செய்யலைன்னா அந்த நிலம் எப்படி மாறும்? ஒன்றும் முச்செடி வளர்ந்துக்கிற இடமா இருக்கும், இல்லைன்னா பாறைகள் நிறைந்த இடமாக மாறிவிடுகிறது, பாலான இடமாக மாறிவிடுகிறது, இல்லைன்னா அநேகர்கள் அந்த அந்த வயல்வெளியாய் சென்றுகிற பாதையாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த 3 பாறையின் மத்தியிலும் வழி அருகே உள்ள இடத்திலும் முட்செடிகள் மத்தியிலும் நாம் விதைக்கிறது ஒரு நாளும் விளையாது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. ஹல்லேலூயா. அப்போ விதைப்பு என்பது அப்போ தேசத்தில் இருக்கணும், ஒரு இடத்துல இருக்கணும். அப்போ இந்த விதைப்பு நல்ல விதை நல்ல கனிகளை தருகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த பூமியில் நல்ல விதை விதைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த நல்ல விதை விதைக்கும் போது கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு அவர் தருகிறார். அப்போ விதைப்பு இல்லை. அப்போ பூமியில் நாம் நல்ல நிலமாக இருக்கணும்னா நல்ல விதை நல்ல வார்த்தைகளை நமக்குள்ள என்ன செய்யணும்? விதைத்து வைத்திருக்க வேண்டும் ஆத்மாவில். அப்பொழுது நாம் வளர்வோம். ஆண்டவர் நமக்கு நல்ல நிலத்தை தந்து அதை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதுதான் விதைப்பு. அப்போ அந்த பூமியில் ஆண்டவர் உண்டாக்கி தரணும்னா நம்முடைய ஜெபங்கள் ஒரு விதையைப் போல இருந்தாலும் அந்த விதைப்பை கர்த்தர் ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றித்தர வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. உபாகமம் 29:23 வாசிங்க. உபாகமம் 29:23. வாசிங்க. ஆ 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 போதும். பாருங்கள், இந்த தேசத்தின் விதைப்பு இல்லை என்றால் அந்த தேசம் எப்படிப்பட்ட சாபமான தேசமாக இருக்கிறது. அப்போ விதைப்பு என்பது நம்முடைய ஜெபம், நாம் விசுவாசமுள்ள ஜெபம் செய்யும்போது கர்த்தர் நமக்குள்ளே அதை விதைத்து விதையாக மாற்றி ஆசீர்வாதமான பயிராக கர்த்தர் நமக்கு மாற்றி தருகிறார். அப்போ விதைப்பு என்பது ரொம்ப முக்கியம். உடனே நமக்கு ஜீபும்பா மேஜிக் மாதிரி ஆண்டவர் கொடுக்கிறவர் தேவன் அல்ல. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் விதையாக மாற்றி விதைப்பாக மாற்றி நம்முடைய நல்ல பலனை கொடுக்குற வல்லமைகளை தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் அந்த பலன் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ பூமியில் நாள் விதைப்பு மறுப்பும் ஒழிந்து போவதில்லை. நாம் விதைத்து அறுக்கும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? காலதாமதம் உண்டாகிறது. அப்போ விதைத்து அதை முளைத்து அதை கனி கொடுப்பதற்கு ஒரு மரம் என்ன செய்யுது? காலதாமதம் உண்டாகிறது. ஆனால் கனி கொடுக்க ஆரம்பித்த உடனே அது ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் விசுவாசம் உள்ள ஜெபம் என்பது, விசுவாசம்டா என்னென்னா, கர்த்தர் எப்போது என்னை ஆசீர்வதிப்பார்,
இந்த ஜெபம் செய்கிறேன், நிச்சயமாக இந்த ஜெபத்திற்கு ஒரு நாளிலே கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கை வேண்டும். அப்படி நம்பிக்கை இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், நமக்கு பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு முன்பாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, ஆகாப் என்ற சமாரியாவிலே ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா என்ன செய்யணும்னா, விக்கிரகங்களை, இஸ்ரவேல் ராஜா தான். அப்பொழுது இஸ்ரவேல் யூதா என்ற 2 பிரிவு இருந்தது. அந்த சமாரியாவுக்கு ஒரு தலைநகரம், அதில் இஸ்ரவேலுடைய மீதி கோத்திரம் அங்கே ஆண்டார்கள், யூதாவை யூதர்கள் ஆண்டார்கள். அப்போ அந்த சமாரியாவிலே ஒரு ராஜா தான், அவன் பேர் ஆகாப். அவன் என்ன பண்ணான், தோப்பு விக்கிரகங்களை உண்டாக்கி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். அப்போ அங்கே நாட்களில் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். எலியா தீர்க்கதரிசி இருந்தான். அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான், ஆண்டவர் சொல்லி விக்கிரக தோப்பை உண்டாக்கி எனக்கு கோபம் உண்டாக்குறான், நீ போய் என்ன செய்ய, அந்த தேசத்தில் 3 வருஷத்துக்கு நீ மழை பெய்யாதுன்னு சொல்லுன்னு சொன்னார். எலியா அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார், இதை சொல்லிவிட்டு நீ எங்கே போயிரு, கேரித் ஆற்றுன்னு ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுல போய் உட்காந்துரு, உனக்கு நான் போஷிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என்ன ஆச்சு, 3 வருஷம் தேசத்தில் மழை பெய்யல, கடுமையான பஞ்சம் வந்துருச்சு சமாரியாவில். இப்போ என்ன, கடைசியில் இந்த ஆகாப் என்ற ராஜா எலியாவை தானே அதுக்கெல்லாம் காரணம், எலியாவை தேடுறான். ஒரு நாள் என்ன செஞ்சான், எலியா 3 வருஷம் முடிஞ்ச உடனே திருப்பி ஆகாப்பை சந்திக்க போகிறான். சந்தித்த உடனே அப்போ ஆகாப் சொல்கிறான், நீ தானே தேசத்தில் மழை பெய்யாமல் தேசம் வச்சுருக்க. அப்போ எலியா சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு விக்கிரகத்தை உண்டு பண்ணி கோபத்தை உண்டாக்குனதுனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார், மழை பெய்யாமல் பொண்ணாமல் வச்சுருக்கார். அதனால் ஒரு டெஸ்ட் வைப்போம், கர்மேல் பர்வதத்தில் உன்னுடைய பாகால் தீர்க்கதரிசிகளை நீ கொண்டு வா, அங்கே பலியிடுவோம், எந்த பலியை எந்த சாமி அது ஏற்றுக்குதோ அதை ஏற்றுக்கிறது தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கும்போது அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர் என்ன பண்ணாங்க, அவங்க பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தி அவங்க தெய்வத்தை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அதற்கு முன்பாக வரலை அப்படின்னு சொன்னோன்னே கத்தி எடுத்து உடம்பெல்லாம் கீறிக்கிறாங்க, கத்துறாங்க. கடைசி வரைக்கும் சாயங்காலம் ஆனது வரைக்கும் வரவே இல்லை. அப்போ அடுத்த டைம் எலியாவுக்கு வந்துச்சு. எலியா என்ன செஞ்சார், ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதை சுற்றியும் வாக்கி அமர்த்தி தண்ணீரை ஊற்றி பலியை செலுத்தினார். கர்த்தர் வந்தார். என்ன செஞ்சார், கர்த்தர் வந்தார், வந்து அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். இது ஆகாப் ராஜா பார்க்குறான், ஆகா அப்போ உண்மையான தேவனை நாம் இது வரைக்கும் வணங்காம விட்டுட்டோம். உடனே எலியா சொன்னார், அந்த 400 தீர்க்கதரிசிகளையும் பிடித்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த 400 தீர்க்கதரிசி அந்த இடத்துல நினைச்சாங்க, கொலை செய்தார்கள். இப்போ கொலை செய்து முடித்த உடனே அடுத்து நடக்க போகிற சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசத்தினோட முக்கியம். வாசிங்க 41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் அப்போ அந்த 4 தீர்க்கதரிசியை கொண்டுட்டாங்க. இப்போ ஆகா புரிஞ்சுக்கிட்டான், வானத்தையும் பூமி உண்டாக்கின வல்லமையில் தேவன் நம்முடைய கர்த்தராகிய யெகோவா என்ற தேவன் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கின வல்லமையில் தேவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. அவன் புரிஞ்சுக்கிறதுனால எலியா சொல்கிறாங்க, ஆகா ராஜாவை நோக்கி, நீங்கள் போய் போஜனம் பண்ணுங்க. ஏன் போஜனம் பண்ண போனால் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. என்ன கேட்குதா, பெருமழையின் இறைச்சல் கேட்குது. ஆனால் வானத்தை பார்த்தா ஒரு மேகம் கூட இல்லை, வானத்தை பார்த்தா. ஆனால் எலியா என்ன சொல்கிறான், எனக்கு கேட்குது. என்ன கேட்குது, பெருமழையின் இறைச்சல் எனக்கு கேட்கிறது. இதுதான். ஏன்னா அவன் எதை சொல்கிறான்னா, மழை 3 வருஷம் பெய்யலை, ஆனால் என்றைக்கு நீ பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று
ஆண்டவரை மெய்யான யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே ஆசீர்வாதம் உனக்கு ஆரம்பிக்கும். அன்னைக்கே எலியா சொன்னா, இப்போ நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அப்படின்னாலே இப்பொழுதே என் காதில் என்ன கேட்குது? அல்லேலூயா, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னா, நான் ஜெபிச்சிட்டேன், என் தேவனை நான் உயர்த்தி இருக்கிறேன், என் தேவனை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய ஜெபத்தில் அவரை ஆராதித்து அவரை துதித்து இருக்கிறேன், இப்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், இவைகளை கேட்டு அதை நான் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? இது எலியா தீர்க்கமாய் சொல்லுகிறான், பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்கிறது. அவனுடைய ஜெபம் அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை, வானத்தை போய் உண்டாக்கின சர்வவல்லமை தேவனை நான் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், அவர் ஜீவனுள்ள தேவன், என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுத்து விடுவார். அது நம்பிக்கை எலியாவுக்கு இருந்தது. 42வது வசனத்தை வாசிங்க. ஆகா போஜனமான பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்காலில் பல குனிந்து, அடுத்த வசனம், தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். இப்போ கர்மேல் பர்வதத்தில், ஏன்னா அந்த வழியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அது முக்கியம் இல்லை, அடுத்து என்ன நடக்கணும்? இது எலியா சொன்ன வார்த்தையின்படி 3 வருஷம் மழை பெய்யல. ஆனால் திரும்பவும் எலியா சொன்னால் ஆண்டவர் மழையை கொடுக்கணும்ல, அப்போ தானே ப்ரூவ் ஆகும். ஆல்ரெடியா அந்த தீர்க்கதரிசனத்துக்கு வெளியே வரும். இப்போ அவன் என்ன பண்ணான்? கர்மேல் பர்வதத்தில் ஏறி எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. தன் தலைகளை தாழ்த்தி அந்த முழங்கால் வரைக்கும் அந்த தலை என்ன செய்யணும்? கீழே கொண்டு போய் ஆண்டவரை வணங்கி அவன் சொல்கிறான், அந்த ஊழியக்காரனை போய், நான் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுட்டேன்? பணிந்துட்டான். முதலாவது என்ன செய்யணும்? நம்மளுடைய ஜெபத்தில் பணிவு வேண்டும். நம்ம ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? பணிவு என்பது என்ன? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய விசுவாசத்தோடு நாம் கேட்கணும். இப்போ பாருங்கள், அவன் கர்மேல் பர்வதத்தில் ஏறி தன் தலைகளை கீழே குனிந்து ஆண்டவரை வணங்கி இப்போ சொன்னான், நீ போய் சமுத்திர முகமாய் சமுத்திரத்தை கடலில் போய் பாரு என்றான். அடுத்து என்ன போட்டிருக்கு? அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். அல்லேலூயா. என்ன சொன்னான்? ஐயா நான் போய் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அவன் என்ன சொன்னான்? ஒன்றுமே இல்லை அப்படின்றான். ஆனால் எலியா என்ன செஞ்சான்? நிச்சயமாக இல்லை, நான் விசுவாசம் உள்ள ஜெபத்தை செய்திருக்கிறேன், நிச்சயமாக எனக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும் என்று அவன் நம்பினான் உள்ளத்தில். அப்போ அவன் திருப்பி சொன்னான், நீ இன்னும் 7 தரம் போய் பார். என்ன சொன்னார்? 7 முறை நீ போய் பார்த்துக்கிட்டே இரு. இன்றைக்கி நாம் ஒரு இடம் ஜெபம் பண்ணிவிட்டு அது நடக்கலைன்னா என்ன செய்கிறோம்? அது அப்படியே ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, பிரியம் இல்லை, இந்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பயிர் தர மாட்டார், நான் அந்தளவுக்கு நீதிமான் இல்லை, நான் பாவி என்று நினைத்து நாம் அந்த ஜெபத்தையே மறந்துடுவோம், விட்டுருவோம். இன்றைக்கி அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமல் இருப்பது காரணம் விசுவாசம் என்பது பொறுமை. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பொறுமையோடு சுதந்திரிப்பதற்கு விசுவாச கண்களோடு எப்போதும் நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி இவன் சொன்னால், ஐயா ஒரு தடவை வரலைன்னா நீ வந்துடாது, நீ ஒரு முறை நான் ஜெபிச்சிருக்கிறேன் உடனே கிடைக்கும் என்று நான் நினைக்கல, நீ 7 தடவை ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நீ இன்னும் நான் தலையை குனிந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுற மாதிரி பணிகிறேன், நீ 7 தடவை நான் பண்ண போகிறேன், 7 தடவை நீ போய் என்ன செய்ய? கடலில் பாருன்றான். நீ இன்னும் 7 தடவை போய் பாருன்றான். அடுத்த வருஷம் வாசிங்க. 7ஆம் தரம், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அல்லேலூயா. 7வது முறை அவன் பார்க்கும்போது அவன் என்ன பார்க்குறானா? ஐயா என்னங்கய்யா நீங்கள் மழை பெருமழைன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய மழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கே பார்த்தா என்ன இருக்குது? சின்ன கையளவு மேகம்தான், கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. இன்றைக்கி அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கண்ணில் கையளவு மேகம் இருந்தாலே போதும். ஆமேன். ஒரு சின்ன அறிகுறியை, ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுத்தா போதும், அது பெருமழையான ஆசீர்வாதத்தை கொண்டு வர அது வல்லமை இல்லது. ஆமேன். இப்போ பாருங்கள், எலியாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சின்ன மேகம், ஒரு சின்ன காரியம்
ஒரு சின்ன சிக்னல் ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு சிறிய மேகத்தை கர்த்தர் எனக்கு காட்டிவிட்டார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்து உருவாக்குகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைக்கும் மேலானவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, அப்பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடு என்று சொன்னான். கையளவு மேகத்தை வச்சு என்ன சொன்னான்? ஐயா ராஜாவே, ஒரு ரதத்தை பூட்டி, இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா ஒரு ரதம் ஓடாது. அதனால் நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து விட்டார். கையளவு மேகம். இந்த கையளவு மேகத்தை நான் அற்பமாக எண்ண மாட்டேன். ஆண்டவர் ஒரு அறிகுறியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த அறிகுறிகள் நிமித்தம் நான் இது என்ன என்று அற்பமாக நினைக்க மாட்டேன். இந்த கையளவு மேகம் போதும் ஆண்டவர் இந்த தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அப்படி வாழ்க்கை இப்போது அற்பமாக இருக்கு என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சம்பூர்ணமான மழையை நமக்கு தர வல்லமையுள்ள தேவன். அந்த தேவனை தான் நம்ம ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ சொன்னான், ஆகாப் ராஜாவே, ரதத்தை போட்டு பெருமழை பெய்ய போகிறது. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துட்டார்? அறிகுறியை காட்டிவிட்டார். நீ கிளம்பி விடு அப்படின்னு சொன்னான். அடுத்த வருஷத்தை வாசிங்க 45. அதற்கு உள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஆமென். பாருங்க, கையளவு மேகம், அந்த எலியாவுடைய விசுவாசம், கையளவு மேகம் எப்படி உண்டாச்சுன்னா வானம் மேகங்களினால் நிறைந்தது. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை நீங்கள் கேட்பீர்களோ, ஆரம்பம் அற்பமாக இருக்கும். நாம் கேட்ட உடனே நாம் கேட்ட எல்லாம் அப்படி வந்துடாது. ஆண்டவர் சின்ன ஒரு ஆசீர்வாதத்தை முதல்ல நமக்கு கண்டிப்பாக காட்டுவார். ஹல்லேலூயா. அந்த சின்ன மேகம்தான் பெரு வானங்களை உண்டாக்கி காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாவதற்கு வழியை வகுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்தில் எதை கேட்டோமோ அதை கண்டிப்பாக பெற்றுக்கொண்டோம் என்று எலியா எப்படி விசுவாசித்தான்? ஐயா, நீ தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டாய். பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு விட்டோம். இனி தேசத்தில் விடுதலை தான். ஆமென். இனி தேசத்துக்கு மழை வந்துவிடும். பாருங்க, அதே போல தான் பேதுரு கணேசத்து கடையில் மீன் பிடிக்க போனான். அவனுக்கு ஒன்றுமே ஆகப்படவில்லை. பாருங்க, அப்போ ஆண்டவர் வந்தா பேதுருடைய படகை வாங்கி சத்தியத்தை சொன்னார். அவன் கேட்டான். இப்போ ஆண்டவர் சொன்னார், ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடு. அவன் சொன்னான், இதுவரைக்கும் யாரும் பகலில் மீன் பிடிச்சதே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன்? வலையை நான் போடுகிறேன். விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமென். அவன் செஞ்சான். உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. உடனே போட்டான். 2 படைகள் அமையத்தக்கதான மீனை பிடிச்சான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்து விட்டு அந்த காரியம் எப்போ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்து விட்டு அந்த காரியம் எப்போது அது கண்டிப்பாக நடக்கும் என்று நிச்சயமாக நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு பெருமழைகள் இறைச்சலை கொடுக்க அவர் வல்லமையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே கேளுங்கள். 2வது, நீங்கள் கேட்டதை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று நம்புங்கள். ஏனென்றால் தேவன் வாக்கு மாறாதவர். எப்படிப்பட்டவரா? அவர் வாக்கு மாறாத வல்லமையில் தேவன். அவர் வாக்கு கொடுத்துட்டார்னா அந்த வார்த்தைக்கு என்ன இல்லை? மறுப்பே இல்லை. ஆனால் நீங்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் அங்கே எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தரே வந்தாலும் வாய்ப்பே இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டு ஒரு முறை தன் சொந்த ஊருக்கு போனான். எல்லாரும் நினச்சாங்க கர்த்தர் இந்த ஊரில் அநேக அற்புதங்களை செய்வார் என்று பார்த்தாங்க. ஆனால் ஒரு அற்புதத்தையும் கர்த்தர் செய்யலை. இப்போ எல்லாம் கேட்டாங்க, இல்லையா நீங்கள் ஒன்றுமே செய்யலை, அங்கே மரித்தோரை உயிரோடலாம் எழுப்புனீங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், சொந்த ஊரில் எந்த தீர்க்கதரிசிக்கும் வேலை இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? ஆண்டவர் போனோன்னா, இவர் யோசப்பின் மகன் அல்லவா, இவருடைய சகோதரிகள்லாம் நம்மகிட்டானே இருக்காங்க, நம்ம பக்கத்து வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க நம்ம சொந்தக்காரன்னு பார்த்தாங்க. ஆனால் நாம் இன்று ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? அவர்தான் வருகிற மேசியா. ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ற மேசியா என்று நாம் பார்க்கிறோம்.
உள்ளத்தில் எவன் கிறிஸ்து என்று நம்புகிறானோ அவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. அதனால் அங்கே வேதம் சொல்லுது, அவர்கள் அவிசுவாசத்தினால் இருந்த அப்படின்னாலே அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. ஆண்டவராக இருந்தவர்களை செய்ய முடியாத காரணம் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால். அப்போ விசுவாசத்தோடு நீங்கள் செய்கிற ஜெபம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் ஜெபம் பண்ணி நிச்சயமாக காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு செய்வார். கண்கள் மூடி